ஆயாச்சு, வா போலாம். என்னப்பா இப்பதான் ஊர் சுற்றி பார்த்துட்டு வரீங்களா? ஆமா பாட்டி. சரி சரி, உள்ள போங்க, சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சரி சரி, வாய் மிஷின் சாப்பிடலாம். வா. ஆஹா, இன்னைக்கு பருப்பு சாதமா? டேஸ்டா இருக்கும். இந்த வருஷம் நீ சாப்பிடு, நாங்க இது சாப்பிட்டுக்கிறோம். அவங்களுக்கு மட்டும் செம்மையா சமைச்சிருக்காங்க. டேஸ்டியா இருக்கு. விட்டா நானே சாப்பிட்டுருவோம் போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணுமா? என் வருஷம் நீ தான் சாப்பிடு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி, வாங்க வாங்க வெளியே. என்னடா இன்னைக்கு 2 பிளேஸ் தான் போகணும். நாளைக்கு பாரு, நான் சூப்பரான பிளேஸ் கூட்டு போறேன். அதையும் பார்க்கலாம். சரி சரி, நீங்க வர நாளைக்கு எழுப்புறேன், போய் பண்ணுங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு தூக்கம் இல்லை. ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஆமா, நான் பண்ணல. எதனாச்சு? சரி, 2 பேரும் சொல்லிட்டீங்க, ஏதோ பண்ணுங்க. ஐடியாவே வரும். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இங்க இவ்ளோ புக்ஸ் இருக்குல்ல, ஏதாவது ஒரு புக் தரேன், அதை படிங்க. என் புக்ல ஏதோ அண்டர்லைன் பண்ணி. என் புக்லயும் தான். அட, என் புக்லயும் தான்ப்பா. சரி, அது என்ன படிங்க பாத்துடலாம். வாள் வாங்கு, வாழ வேணும். The intelligent man must love. விஸ்வநாத தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இதெல்லாம் என்னன்னு தெரியல. சரி வாங்க, போய் தூங்கலாம். வெளியே போயிட்டு வந்து சொபன் டைடா இருக்கே. என்ன இது? நேத்து கேட்ட சத்தம். சோமா சோமா, என்னடா எமிஷன் என்னாச்சு? உனக்கு கேட்ட அதே சத்தம் எனக்கு கேக்குது. எனக்கு இன்னைக்கு எந்த சத்தமும் கேட்காம நானே இப்பதான் படுத்து ஃப்ரீயா தூங்கலான்னு இருக்கேன். நீ யாரா டிஸ்டர்ப் பண்ற? அப்போ உனக்கு சத்தம் கேட்கலையா? இல்லையே, எனக்கு எதுவுமே கேட்கவில்லையே. அப்ப எனக்கு மட்டும் கேக்குதுடி. சரி சரி, நான் படுத்து தூங்குவோம். சத்தம் எனக்கு தூங்குன மாதிரி தான். சோமா, உனக்கு அந்த சத்தம் கேட்டப்ப நீ என்ன பண்ண? நான் பாட்டு தாண்டா கேட்டுட்டு தூங்கினேன். அப்படின்னா நானும் பாட்டு கேட்டுட்டே தூங்குறேன். அப்பயாச்சும் சத்தம் கேட்காம இருக்கலாம் பாப்பா.